நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை ஒழுங்கு, ஒழுக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சையத். ஒழுங்கு, ஒழுக்கம், முயற்சி, சோம்பேறித்தனம், இதை பற்றி பேசுங்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம் கோகிலா. இந்த குரலை பற்றி பேசுங்கள். ஒழுக்கம், ஒழுங்கு நமக்கு சின்ன வயசில் இருந்து நம்ம பிறந்ததுலேருந்து ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளும் இந்த சமுதாயம் என்ன மாதிரியான ஒழுக்கங்களை எல்லாம் நமக்கு கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதை தாண்டி நிறைய நூல்களும் நமக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கிறது. அதாவது ஒழுங்கை நம்மளுக்கு கற்பிக்கிறது. இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஆத்திச்சூடியில் தொடங்கி இங்கே இருக்கிற மத நூல்கள் இல்லை வேத நூல்கள் எல்லாமே ஒழுக்கத்தை மட்டும் நமக்கு போதிக்குது. இந்த ஒழுக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்தால் நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியறதில்லை. இப்போ பொய் பேசக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம சாதாரணமாக பொய் பேசுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட பொய் பேசுவோம். மற்றவங்களுக்கு உதவணும், நமக்கு தெரிஞ்சவங்க என்ன சிரமத்தில் இருந்தால் உதவணும்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட இயற்கையிலே இருக்குது, நம்மளோட உணர்வு நிலையிலேயே அந்த மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் அறிவின் காரணமாக செய்ய மாட்டோம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கோம். திருக்குறள்லேருந்து ஆத்திச்சூடியிலேருந்து இன்னும் வேதங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒழுங்குமுறையை போதிச்சிருக்கு. ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் எதுவும் ஒழுங்கானதாக இருக்குதா அப்படின்னா இல்லை. நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட ஒழுக்கு முறைகளுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கும். நம்மளோட தேவைகளுக்கு ஏற்றாற் போல் நமக்கு யார் அதிகமாக நம்மளோட தேவையை பூர்த்தி செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு மாதிரியான ஒழுங்குமுறைகளையும், வீட்டில் ஒரு மாதிரியான ஒழுங்குமுறைகளையும், இல்லை ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட நம்மளோட தேவைகள் ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான ஒழுங்குமுறைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் கடைப்பிடிக்கிறோம். ஆனால் இந்த ஒழுக்க நெறிமுறைகள், இந்த நீதி நூல்கள், இந்த சமுதாயம் இதெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடுச்சா இல்லை நல்லா ஆயிடுச்சா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் ஆன மாதிரி தெரியல. இந்த ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிற வரைக்கும், நம்ம மனதால் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒழுக்கங்கள் கிடையாது. இதெல்லாம் இந்த பூமியை கொஞ்சம் இசைவாக அனுசரணையாக நடத்திக்கிறதுக்கான வழி. நம்ம இந்த பூமியை உற்று நோக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஒழுங்குகள், இங்கே நிறைய ஒழுங்குமுறை அதுவாகவே உருவாயிருக்கு. இப்போ ஒரு மரம் எடுத்திங்கன்னா அது ஒழுங்கற்றதாக வளரும், ஆனால் அது ஒழுங்காக இருக்கும். அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக வளர்ந்துருக்கும் சைடில். அப்படிலாம் ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. மலைகள், மழை, காற்று, வெயில் இது எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையில் இயங்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதாவது நம்மளோட அறிவை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சி அதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஒழுங்காக இருக்குது, அதாவது ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. ஒரு மலை இருக்குன்னா அந்த மலை எப்படி இப்படி வந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் வந்திருக்கும். அது எங்கன்னா
எப்படி வேணாலும் கோணையாக இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அது தொலைவாக இருந்து பார்க்கும்போது அது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். மழை கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக பெய்யும். காற்றும் அதே போல் ஸ்ட்ரக்சர்டாக அடிக்கும். வெயிலும் அதே மாதிரி. எல்லாமே இங்கே உருவாக்கப்பட்டிருக்க எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. அது ஒரு ஒழுக்கமான ஒழுங்குமுறையில் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து எதையும் இப்படிலாம் கடைப்பிடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அது நார்மலாகவே அந்த மாதிரியான ஒழுங்குமுறையில் இருக்குது. ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிற ஒழுங்குமுறைகள் எல்லாமே மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை இந்த சமுதாயம் கற்றுக் கொடுத்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிச்சு இந்த வாழ்க்கையை பெருசாக மாற்றணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு இடம் இருக்குது, அதில் வீடு கட்டணும் அப்படின்னா இல்லாத ஒன்றை நம்ம ஒரு ஒழுங்குமுறையில் கட்ட பார்க்குறோம். அதுக்கு படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. இல்லை இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்தணும், இல்லை ஒரு மனிதனுடைய மனதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அவனுக்குள்ளே போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அவன் ஒத்துக்க மாட்டான். அவனை ப்ரைஸ் பண்ணுற வரைக்கும், அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்குற வரைக்கும் வாங்கிப்பான். ஆனால் அவனோட ஈகோவில் நம்ம கை வச்சோம்னா ஒத்துக்க மாட்டான். இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே நம்மளை இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துறதுக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு தனிநபர் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஒழுங்குமுறைகள் வந்து பயனுள்ளதாக இருக்குது. தவிர அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு பயணிக்கிறதோ ஒழுக்க நெறிமுறைகள் இங்கே நமக்கு கற்பிக்கப்படவே இல்லை. ஒழுங்கு அப்படின்றது என்னென்னா உங்களுடைய மன ஒழுங்கு தான் ஒழுங்கு. நீங்கள் ஒழுக்க நெறிமுறைகளெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்காக இங்கே நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. பொது விதிகள் நிறைய இங்கே இருக்குது. இப்போது இப்படி தான் உட்காரணும். நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம்னா அங்கே நிறைய ஒழுங்கு விதிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தினா தான் ஒருத்தருக்கும் பாதிப்பு இல்லாமல் போக முடியும். ஆனால் இங்கே உண்மையான ஒழுக்கம் என்பது கடைப்பிடிக்கிறது இல்லை. உங்கள் அறிவை பயன்படுத்தி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை, கடைப்பிடிக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்கிறது இல்லை. ஒழுக்கம் என்பது உங்களுடைய மன ஒழுங்கு தான். இப்போ உங்களுக்குள்ள ஒழுங்கு இல்லாத தன்மை தான் சோம்பேறித்தனம். நம்ம எல்லாரும் என்ன சோம்பேறித்தனம்னா என்னன்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே வீட்டிலே சும்மா படுத்துக்கிட்டு சும்மா அப்படியே இருக்கிறவங்க சோம்பேறின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான சோம்பேறி அவங்க கிடையாது. சோம்பேறி என்பவர்கள் அந்த எந்த வேலையும் செய்யாமல் இந்த உலகத்துக்கான கடமை எதுவுமே ஆற்றாமல் அப்படியே இருக்கிறவங்க கைவிடப்பட்டவர்கள். அவங்கள பற்றி அவங்க சோம்பேறியும் தாண்டி அதுக்கு எந்த வார்த்தையும் இல்லை. சோம்பேறின்றதே நம்ம மன ஒழுங்கு இல்லாமல் மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்களா, ஒரு காரியத்தை எடுத்து அதை செய்ய முடியாத அளவுக்கு செய்யலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமான்னு இந்த மன அலைதல் இருக்குது. பார்த்திங்களா, இது பேர் தான் சோம்பேறித்தனம். இந்த மன அலைதலை வந்து நீக்காத வரைக்கும் நம்மளுக்கு ஒழுங்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த மன ஓட்டத்தில் இந்த மனம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல, இந்த ஓட்டத்தை நிறுத்தாத வரைக்கும் நம்மளுக்கு ஒழுங்குன்னு ஒன்று கிடையாது. ஒழுங்குன்றது உங்ககிட்டேருந்து வெளிப்படுறது, நீங்கள் செய்யறது இல்லை. இதுதான் இந்த இந்த உலகத்தில் இருக்க ஒழுங்குக்கும் நம்மக்கிட்ட இருக்க ஒழுங்குக்கும் வித்தியாசம். ஒழுங்குன்றது நம்ம கடைப்பிடிக்கிறதே இல்லை, நம்மக்கிட்டேருந்து வெளிப்படுறது. இப்போ எப்படி மழை பெய்யும் போது ஒழுங்காக பெய்யுது, காற்று அடிக்கும் போது ஒழுங்காக அடிக்குது, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மன ஓட்டத்தை மன அலைதலை நீங்கள் நிறுத்தும்போது ஒழுக்கம் வந்து தன்னால் வரும். அது பேர் தான் ஒழுக்கம். அதுக்கு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான். ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிரமமான, இந்த உலகத்திலே மிக சிரமமான விஷயம். உங்களுக்கு மனம்னு ஒன்று இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. எண்ணங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஓடிட்டுருக்குன்றதே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம வந்து இந்த ஐம்பொறிகளில் சிக்கிக்கிட்டு இந்த ஐம்பொறிகளில் என்னென்னலாம் படம் காமிக்கப்படுதோ, எதன் அடிப்படையிலலாம் இந்த ஐம்பொறிகள் கவர்ந்து இழுக்கப்படுதோ அதன் அடிப்படையிலே நம்ம இயங்கிறதுனால நம்மளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரிய மாட்டுது. அது அட்லீஸ்ட் உங்களுக்கு மனம்னு ஒன்று இருக்குது, எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இந்த எண்ணங்கள் எதுவுமே நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனித்து பார்க்கும்பொழுது இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகும்போது நீங்கள் ஒழுங்குமுறைக்கு வருகிறீர்கள். நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஒழுங்குமுறைகளும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களால் அந்த மாதிரி இயங்க முடியல. ஏன் அந்த மாதிரி இயங்க முடியல அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு ஹிப்னாசிஸ் ஸ்டேட்டில் இருக்கோம். அது வந்து ஹிப்னாசிஸ்னால் என்னென்னா, ஒரு விதமான கருத்துக்களை தொடர்ந்து நம்மக்கிட்ட சொல்லி 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 நம்மளை இயக்குவாங்க. புரியுதுங்க? நம்மளும் இயங்குவோம். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இப்படிலாம் இயங்கக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கும்போது தெரியும். ஆனால் நம்ம அந்த செயலில் இயங்கும் பொழுது நமக்கு எது சாதகமாக இருக்குமோ, நம்மளோட தேவைகள் எப்படி ஈஸியாக பூர்த்தி செய்யப்படுமோ, நம்ம வந்து அது நமக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம ஈஸியாகவே செய்வோம்.
ஏன் இதை செய்கிறோன்னே நம்மளுக்கு தெரியாது. உங்களோட பழக்கங்கள் இருக்குல்ல, அது வந்து வித்தியாசமாக இருக்குது. உங்களோட அறிவு வித்தியாசமாக இருக்குது. செயல் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் உங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடியும். இது எதையுமே நீங்கள் சரி செய்ய முற்பட்டீங்கன்னா உங்களால் சரி செய்ய முடியாது. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் வந்து இப்படி இருப்பேன், நான் இந்த மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இதை நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா திரும்பவும் மனதை இயக்கினே இருக்கும். உங்களால் சரி செய்ய முடியாது. அழுத்தத்தை வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது இது எல்லாமே சரியாயிடும். இப்போ கவனிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இதை தவிர வேறு எதை செய்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி தான் நகர்த்துறீங்கன்னு அர்த்தம். நிறைய இங்கே உங்களுக்கு போதனைகள் வழங்கப்படலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்கலாமே தவிர, உங்களை கண்டுபிடிக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்றதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? இந்த சாமியார் நல்லா உரையாற்றுறாரு, அந்த சாமியார் நல்லா உரையாற்றுறாரு, அங்கே போனால் நம்மளுக்கு தெளிவு கிடச்சிடும், இங்கே போனால் தெளிவு கிடச்சிடும். தெளிவே உங்ககிட்ட மட்டும் தான் இருக்குது. அதை உங்களை கவனிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. இவர் சூப்பராக நம்மளை நல்லாக்கிடுவார் அப்படின்றது இல்லை. உங்களோட பங்கு தான் அதில் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு புரியாத வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கடைப்பிடிப்பீங்க, அவ்வளோதான். தயவுசெய்து உங்களை நீங்கள் கவனித்து அறியும் பொழுது இங்கே எப்படி எல்லாமே ஒழுங்காக யாருமே ஒரு மலையை வந்து கட்டிட்டு போகல, அதுவாகவே இருக்குது. ஆனால் வீடு கட்ட சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீடை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. மனிதர்கள் யாரும் ஒத்துழைக்க மாட்டுறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க விருப்பத்தில் இயங்குறாங்க. ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பெரும் பாடு ஒரு மனிதன். ஏன்னா நம்ம ஒழுங்குபடுத்துகிறோம், இந்த ஸ்பேஸை நம்ம ஒழுங்குபடுத்துகிறோம். ஆனால் இங்கே அதுவாக உருவான ஒழுங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. யாரும் மலையை வந்து எல்லாரும் கல்லெலாம் வந்து ஒட்டிலாம் வைக்கல, அதுவாகவே ஒட்டி இருக்குது. காற்று அதுவாகவே அடிக்குது, மழை அதுவாகவே வருது. அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே அதுவாக நிகழ்ந்தது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலிருந்து விலகும் போது, உங்களுடைய மனதை நிறுத்தும் பொழுது உங்களுக்கான ஒழுங்குமுறைகள் அதுவாகவே வெளிப்படும். நீங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் போயே சொல்ல முடியாது. நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஒழுங்காக தான் இருப்பீங்க. நீங்கள் இருக்கிறது எல்லாமே ஒழுங்காக மாறும். அது ஒரு வேறு விதமான டைமென்ஷன், அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் உங்களை உற்று நோக்கி கவனிக்கணும். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சோகமாக உங்கள் மனம் இப்போ இருக்குது. நீங்கள் சோகமாக இருக்கிறத மாற்றக்கூடாது, சோகத்தை பார்த்தா போதும். நீங்கள் மாற்றி அமைச்சிங்கன்னா திரும்பி திரும்பி உங்கள் மனதிலேயே நீங்கள் இயங்கிட்டே இருப்பீங்க. அதை மாற்றி அமைக்கவே முடியாது. உங்கள் மனம் வந்து இப்போ காலையில் நல்லா இருக்கீங்க, மதியானம் ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்னா அந்த மாதிரியானதுக்கான காரணங்களை நீங்கள் தேடின்னு இருக்கீங்க. இங்கே காரணமே தேவையில்லை, ஜஸ்ட் உங்களை பாருங்கள், அதுவே போதுமானது. இப்போ ஏன் பாரமாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் பாரமாச்சு, காரியம், அதை சரி பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உள்நோக்கி போனீங்கன்னா திரும்பியும் நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் திரும்பி திரும்பி செய்துக்கிட்டே இருப்பீங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், பார்க்கறது மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதை செய்தாலே போதுமானது. நீங்கள் ஒழுங்குமுறைக்கு வரலாம். நான் ஒழுக்கமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், இதுவாக இருக்கணும், அதுவாக இருக்கணும், எவ்வளோ பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இங்கே விடப்படுது. ஆனால் ஒழுக்கம் என்பது நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலிருந்து தீர்ப்பிலிருந்து விலகும் பொழுது தன்னால் நடக்கும். உங்ககிட்ட இருக்க ஒழுக்கம் தன்னால் வெளிப்படும். நீங்கள் ஒழுங்காக மட்டும்தான் இருக்க முடியும். உங்களால் பொய்ன்னு ஒன்று பேசவே முடியாது, உண்மை மட்டும்தான் பேச முடியும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆன்மீகம் என்பது உங்களுடைய மனதை சீர்படுத்துறது தான். அது நீங்கள் தான் பண்ண முடியும். கொஞ்சமாச்சும் நீங்கள் பண்ணி தெளிஞ்சால் மட்டும்தான் ஞான மனிதர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தா வாங்கிப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க எதுக்காக இப்படிலாம் செயல்படுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எதுவுமே உங்களுக்கு புரியாது. அவங்க எதுனா கொடுத்தாலும் உங்களால் ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியே இருக்காது. அட்லீஸ்ட் உங்களுக்கு மைண்டுனா என்னென்னாச்சும் தெரியணும், எண்ணம்னா என்னென்னாச்சும் தெரியணும். அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது எந்த மாதிரியெல்லாம் இயங்குதுன்னு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சே ஆகணும். நான் வார்த்தைகளை உங்கள்கிட்ட கடத்துகிறேன், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் தூங்கினே இருக்கீங்க, உங்களை தட்டி எழுப்பி இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமும் நான் ஞானத்தை தேடுறேன், ஞானத்தெல்லாம் தேட முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க உங்கள் ஞானத்தை தேடுறதுன்றது வெளியில் இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பிறக்கும் போதே எல்லா விதமான நன்மைகளோடவும் பிறந்துட்டீங்க. ஆனால் உங்களோட செய்தி அறிவு, இந்த உலக அறிவு, உங்களோட ஈகோ எல்லாம் சேர்ந்து அதை அப்படியே மறைச்சி வச்சுருக்கு, இயங்காமல்.
அதனால் நம்ம இந்த உலகத்தில் வந்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்துறதுன்றது இல்லை. அதுவாக நடந்துச்சுன்னா சரியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுவாக நடக்குதுல்ல, அதுவாக மழை வருது, அதுவாக காற்றடிக்குது, அதுவாக வெயில் அடிக்குது, அதுவாக எல்லாமே அதுவாக பண்ணுதில்ல. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஒழுங்குத்தன்மையில் வரும், ஒரு அலைன்மெண்ட்டில் வரும். அதுவாகவே எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எதெல்லாம் சரியாக இருக்குமோ அதுவாகவே நடக்கும். நீங்கள் உங்களை அறிவை பெற்று இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்பத்தையும் அதிகம் துன்பத்தையும் நீங்கள் பெற்றே தீர்வீங்க. அது வந்து நியதியாக இருக்குது. நீங்கள் உங்கள் அறிவை முற்படுத்தும் பொழுதெல்லாம், உங்களை முற்படுத்தும் பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் நினச்சது கொஞ்சம் நடக்க தான் செய்யுது. ஆனால் அந்த நடந்ததுனால உங்களுக்கு இன்பம்னு ஒன்று வந்துச்சுல்ல, அதே அளவோ இல்லை அதை விட அதிகமான அளவோ நீங்கள் துன்பத்தை பெறுவீர்கள். இந்த வாழ்க்கையை கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல நிற்க வச்சிரும் அது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து உங்களை கவனித்து வேலை செய்கிறத தலையாய கடமையாக வச்சுன்னு செய்யுங்க. இதை வந்து யார் வேணாலும் நிராகரிக்கலாம். இதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. எல்லாவற்றிற்கும் எல்லாருமே ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் சரின்னு சொல்கிறத இன்னொருத்தர் தவறுன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா சரின்னு உங்களால் ஒத்துக்க முடியும். நான் சொல்கிற செய்திகள் வந்து, நான் சொல்கிற விஷயங்கள் வந்து செய்திகள் இல்லை, உங்களை பற்றிய விஷயம். இதை இப்படி இல்லை, அப்படி இல்லை, இது சரியில்லை, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி சரி, வேறு என்ன தான் பண்ண போகிறீங்க? வேறு என்ன பண்ணி என்ன உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு குழப்ப நிலையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியல. என்ன வேணும் தெரியும். இப்போ உங்ககிட்டயே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு. உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஒரு குழப்பம்தான் இருக்குது. இந்த குழப்பத்திலேயே இந்த வாழ்க்கையை வாழ்கிறதாவே ஒரு இமேஜினேஷனில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ நம்மளுக்கு சாதகமாக நடக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு போதையில் தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? அந்த ஒழுங்குன்றது நீங்கள் வச்சுக்கிற ஒழுங்கோ இல்லை இந்த சமுதாயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒழுங்கு வந்து பொதுவாக இயங்கும் போது அந்த ஒழுங்குமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். புரியுதுங்களா? மற்றபடி உங்ககிட்ட இருக்கிற ஒழுங்கு அதுவாக வெளியாகணுமே தவிர நீங்கள் வெளிப்படுத்துகிற போது இருக்கின்ற ஒழுங்கு எல்லாமே உங்களுக்கு துன்பத்தை தான் தரும். நம்மளுக்கு நிறைய ஒழுங்குமுறைகள் கற்பிக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் செய்து உங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்கான்னு பாருங்கள். அதனால் எந்த நன்மையும் உங்களுக்கு வராது, எந்த வாழ்க்கையோட உயர்வும் வராது. நீங்கள் இறைவனை அறியவும் முடியாது, உங்களை அறிய முடியாது, எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு சுகம்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்ட எல்லா ஒழுங்குமுறைகளையும் நீங்கள் கடைப்பிடிக்கிறதுனால உங்களுக்கு சுகம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ இந்த ஒழுங்குமுறைகளெல்லாம் எதுக்காக கடைப்பிடிக்க சொல்லியிருக்காங்க? எல்லா நீதி நூல்களும் எல்லா வேதங்களும் உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காகவே வேலை பார்க்குது பாருங்கள். அது எது சொன்னாலும் உங்களை ஒழுங்குபடுத்தும். ஏன்னா நீங்கள் ஒரு கூரை வீடை எரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து தீ பெருசாக வரும். அதில் நீங்கள் எதையாச்சும் உருவாக்கும் ஒரு சாப்பாடு வடிக்க முடியுமானா முடியாது. அந்த தீயில், அந்த பெருந்தீயில் உங்களால் எதையுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட மனசக்தி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சக்தியை ஒழுங்குபடுத்தும் பொழுது இங்கே உருவாக்கம் நடக்கும். அந்த ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள்லேருந்து நிறைய நீதி நூல்கள்லேருந்து வேதங்கள் எல்லாமே உங்களோட சக்தியை ஒழுங்குபடுத்துறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அவ்வளோதான். அது உங்களை இங்கே வாழ சொல்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுது. அந்த ஒழுங்குமுறைகள், இந்த வேதங்களில் சொல்லப்பட்ட ஒழுங்குமுறைகள்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த பூமி வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சொர்க்கமாக மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? கொழுந்து விட்டு எரியிற தீயில உங்களால் எந்த விஷயத்தையும் உருவாக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டம், அதை நீங்கள் எண்ணங்களில் இணைச்சி ஏதோ அது ஓடுது, அது உங்களுக்கு சிரமத்தை தருது, அவ்வளோதான். நீங்கள் வேணால் அதை கவனித்து பாருங்கள். அது ஏதோ ஓடுது, திடீர்னு உங்களுடைய எல்லா அனுபவங்களும் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளும் உங்களுக்குள்ளே ரீவைன் ஆகினே இருக்குது. அதில் கசப்பான நினைவுகள் வரும்பொழுது உங்களுக்கு கசப்பான உணர்வு நிலையும் உணர்ச்சி நிலையும் மாறி மாறி உருவாகுது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதை ஒரு சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இதை ஒரு போதையாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்கள் நினச்ச மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு நிகழும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? அதனால் இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாமே நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது, உங்களை இந்த மன ஓட்டத்தை நிறுத்தும் போது வெளிப்படுறது தான் ஒழுங்கே தவிர, நீங்கள் சிரமப்பட்டு கடைப்பிடிச்சு ஒழுக்கமான வாழ்க்கை நம்ம வாழறோன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கோம்ல, அது பேர் ஒழுக்கம் கிடையாது. அதாவது மானம் மரியாதைன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, மானம் என்பதே உங்கள் மனதை நிறுத்தினா தான் உங்களுக்கு மானம் இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி இப்போ மானம் அப்படின்னா என்னென்னா உண்மைன்னு அர்த்தம், தெளிவுன்னு அர்த்தம்.
இப்போது மானம்னா என்ன நினச்சின்னு இருக்கோன்னா, நம்ம மேலே நம்மளே தீர்ப்பு எழுதி வச்சுன்னு இதுதான் மானம், இதுதான் மரியாதை, நீங்கள் வந்தால் 4 பேர் நம்மளுக்கு வணக்கம் சொல்லணும், சரியான செயல்களை செய்யறது தான் மானம். சரியான செயல் எப்போ நிகழும்னா, நீங்கள் மற்றவங்க மேலே தீர்ப்பு எழுதுறதை நிறுத்திட்டு உங்களுக்குள்ளே ஓடுற எண்ண ஓட்டத்தை எப்போ நீங்கள் நிறுத்துறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மானம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம வச்சுன்னு இருக்கிற மானம்னா பொருளை சார்ந்தது, பணத்தை சார்ந்தது, 10 பேர் உங்களுக்கு அடிப்பணியணும், அடிமையாக மாறணும் அப்படின்றத தான் மானமாக நம்ம நினச்சின்னு இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் வரும்போது ஒரு 10 பேர் எழுந்து நிற்கணும். அதுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா பொருள் தான் தேவையாக இருக்குது. இப்போ 10 பேர் எழுந்து நிற்கிறான்ல, அவங்ககிட்ட என்ன இல்லைன்னா பொருள் இல்லை, அவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறான், இந்த உலக பொருட்களில் கம்மியாக இருக்கிறான். அதனால அவன் எழுந்துக்கிறான், ஏதோ குட் மார்னிங் வணக்கம் ஏதோ சொல்கிறான். புரியுதுங்களா? அதனால் இந்த ஒழுங்குமுறை என்பது நீங்கள் கடைப்பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அது நீங்கள் வேணால் மற்றவங்ககிட்ட இந்த அடி வாங்கிறது தப்பிச்சிக்கலாம், இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சம் நக்கிக்கிறதுக்கு பயன்படுமே தவிர, ஒழுங்கு என்பது உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் பொழுது உங்கள் மன ஓட்டத்திலிருந்து இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதில் எந்த ஒரு எக்ஸ்கியூசஸோ இல்லை இது கஷ்டமாக இருக்குதுன்னா அப்படிலாம்னா இதை விட கஷ்டமாக இருக்குதுல்ல நம்ம வாழ்க்கை. அப்போ நீங்கள் இந்த உங்களுடைய மன ஓட்டத்தை இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை கவனித்தா போதுமானது. போதனைகள் உங்களுக்கு நிறைய பயன்படாது, அது ஒரு போதை. நிறைய போதனைகள் உங்களுக்கு தெரியாததான். இப்போ நீங்கள் ஒரு பெரிய மகான் கிட்ட போய் உட்காந்துட்டீங்கன்னா அவர் பேசுகிறார்ல, அது உங்களுக்கு தெரியாது. அவர் பேசுகிறார்ல, அவர் ஏதோ ஒன்று பேசுகிறார்ல உங்ககிட்ட, அவர் ஒரு உயர்ந்த மனநிலையிலேருந்து பேசின்னு இருப்பார், ஆனால் அது உங்களுக்கு புரியாது. அவர் ஏதோ உயர்ந்த மனநிலையிலேருந்து பேசும்போது அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்ல. அவர் ஏதோ ஒன்று உங்களுக்கு பெரிய விஷயத்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், பேசி உங்கள் காது வழியாக அது உங்களுக்குள்ளே தள்ளுறாருன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அது உங்களுக்கு தெரியணும்ல. அதுவே உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, உங்ககிட்ட மனம்னு ஒன்று இருக்குது, எண்ணம்னு இருக்குது, ஓட்டம்னு இருக்குது. நம்ம இந்த மாதிரிலாம் அலைக்கழிக்கப்படுறோம், இந்த மாதிரிலாம் நாசமாகறோம், நம்மளோட எண்ணங்களில் சிக்கி சாகிறோம், நம்மளோட தீர்ப்பில் சிக்கி சாகிறோம். எல்லாருமேலேயும் ஒரு தீர்ப்பு எழுதிடுறோம். பிளைண்டாக இந்த வாழ்க்கை வாழ்கிறது இல்லை. அப்படியே வாழ்கிறோமா அப்படின்னா இல்லை. எல்லார் பற்றியும் ஒரு கருத்து நமக்குள்ளே பார்க்கும்போது எழுந்துருது. கருத்தே இல்லாமல் ஒருத்தரை பார்க்க முடியுமானா முடியல. அந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியும். இல்லைன்னா சாதாரண செய்தி மாதிரியே அதை ரிசீவ் பண்ணின்னு இருப்போம். புரியுதுங்களா? அதனால் இந்த இந்த ஐம்பூதங்களை உற்று நோக்கும்போது அது ஒரு ஒழுங்கில் இயங்குது. அதுக்கு யாரும் வேலை செய்யலை, அதை யாரும் அப்படி அமைக்கலை, யாரும் ஃபேன் போட்டு அவளை அழுத்தத்தில் நம்மளுக்கு காற்று அனுப்பலை, யாரும் கட்டி அவ்வளோ பெரிய மலையை உருவாக்கலை. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் எண்ண ஓட்டத்திலிருந்து விலகும்பொழுது, உங்கள் தீர்ப்புகளிலிருந்து விலகும்போது, உங்கள் அறிவிலிருந்து விலகும்போது, உங்களுடைய இறந்த காலத்திலிருந்து விலகும்பொழுது, இந்த ஐம்பூதங்கள் எப்படி ஒழுங்காக இயங்குதோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வு ஒழுங்காக்கப்படும். அப்போ இந்த பூமியும் உங்களுக்கு இலவசமாக, இந்த பூமியிலிருந்து வர எல்லாமே உங்களுக்கு இலவசம் அப்படின்னா இசைவா நல்லதா எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அது வரைக்கும் நீங்கள் தான் பெறணும். புரியுதுங்களா? இந்த வேதங்கள், இந்த நீதி நூல்கள் எல்லாமே ஒழுங்கா இருங்கன்னு கத்தினே இருக்குது. அந்த ஆற்றலை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குல்ல. இப்போ கண்ணை முழிச்சிட்டிங்க, தூங்கும் போது சும்மா இருக்கீங்க, அப்படியே எதுவுமே தெரில. இப்போ கண்ணை முழிச்சிட்டிங்க, உங்கள்கிட்ட சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்க? இந்த சக்தியை ஒழுங்குபடுத்தினா தான். இப்போ அந்த கொழுந்து விட்டு எரியிற தீயில உங்களால் கொஞ்சமாக சோறாக்க முடியுமானா கூட ஆக்க முடியாது. ஆனால் அதை ஒழுங்குபடுத்துனீங்கன்னா சோறாக்கிடலாம். அதுவே அதே எரியிற வீட்டிலேருந்து 2 கட்டை எரியும் போது எடுத்துகிட்டு கல் வச்சு அந்த கட்டையை வச்சிங்கன்னா சோறாக்கிடலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளே ஓடினே இருக்குது. அப்போ அதனால தான் உங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியுது, காதெல்லாம் கேட்குது, நீங்கள் கையெல்லாம் அசைக்கிறீங்க, நடக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் அது உங்களுக்கு பெருசாக எதுவும் அது தெரியறதே இல்லை. நம்ம சாதாரணமாக நம்மளோட நடக்கிறது, போகிறது, வர்றது, பேசுறது, இது எல்லாத்துக்குமே ஒன்று தேவையாக இருக்குல்ல, ஒரு சக்தி. அதை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, கொழுந்து விட்டு எரியிற ஒரு குடிசையை எரிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறோம். அதனால தான் நம்மளால் எந்த உருவாக்கத்தையும் இங்கே பண்ண முடியல. அதுக்கு தான் இங்கே ஒழுங்குமுறைகள் தேவைப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கிறோம். புரியுதுங்களா? அந்த சக்தியை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோம்ல. அதனால் என்ன நடக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சம் இங்கே சோறு கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இங்கே இந்த உலகத்தை கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய மன ஓட்டத்தை நிறுத்தும் பொழுது, உங்களில் இருந்து நீங்கள் விலகி உங்களை பார்க்கும் பொழுது, இது எல்லாமே நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை, ஈஸியாகவே உங்களை நோக்கி வந்துடும்.
இது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அது உங்களுக்கு தேவையும் படாது. உங்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலுமே, அதிகம் அதிகம் இருந்தாலுமே அது உங்களுக்கு தேவைப்படாது. அதை மற்றவங்களுக்கானதா மாற்றிட்டு நீங்கள் கிளம்புவீங்க. இது வேற ஒரு மனநிலை. இப்போது இந்த மனநிலையில் இப்போ இந்த மனநிலையே தெரியாதவங்க இந்த மனநிலையை கேட்டோம்னா இது ஒரு செய்தி, அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது. புரியுதுங்களா? உங்களை கவனிங்க. உங்களை கவனிச்சே ஆகணும். உங்களை கவனித்து உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய முரண்பாடுகளை தூக்கி போடுங்க. கொஞ்சமாச்சும் அந்த அந்த கவனிக்கிறதுனால ஏதோ உங்களுக்கு ஒன்று நடக்கும்ல, அதை ருசித்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சரியாயிடுவீங்க. இல்லைன்னா நீங்கள் சரியான மாதிரி நினச்சிக்கலாம், நடிக்கலாம், அவ்வளோதான். நான் பெரிய பெரிய மாணிக்க வாசகர் அப்படி இப்படி ஏதோ உங்ககிட்ட கதைலாம் விடலை, உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன். இதுதான் நீங்கள் செய்யணும். புரியுதுங்களா? இது இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இது என்னோட அனுபவமும் கிடையாது. இப்படிலாம் பண்ணீங்கன்னா, இப்படிலாம் வாழ்ந்தீங்கன்னா, இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதை தான் நீங்கள் செய்து ஆகணும். ஒவ்வொருத்தரும் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான வழி முதல் நிலை இது மட்டும்தான். அப்போ தான் பெரிய மக்கள் பேசுகிற பேச்செல்லாம் புரியவே செய்யும். இல்லைன்னா புரியாது. அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னே புரியாது. ஏன்னா தெரியாத ஒன்றை பற்றி நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். இங்கே போகலாம், அங்கே போகலாம், அப்படி தாவறதுலேயே இருக்கிறோம். ஏன்னா இந்த மனநிலை எப்படின்னா, இங்கே போனால் ஒன்றும் கிடைக்கல, சரி வேறு எங்கன்னா போய் பார்ப்போம். அங்கே போய் ஒன்றும் கிடைக்காது. புது இடத்துக்கு போகும்போது ஒரு 6 மாதம் நல்லா தான் இருக்கும். திருப்பி 6 மாதம் கழிச்சு தீர்ப்பு நிறைய வந்துடும். ஒரு புது மனிதரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தீர்ப்பும் இருக்காதுல்ல. ரொம்ப நல்லா பழகுவீங்க, ரொம்ப சூப்பரான ஆளுங்க அப்படின்னு ஒரு 10 நாள் பேசுவீங்க. 1 மாதம் கழித்து நிறைய அவர் கூட இருந்து 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 தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய உறவுகள் இப்போ உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, நிறைய இப்போ இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? நிறைய தீர்ப்பு வச்சுருப்பீங்க நீங்கள், அவங்களோட செயல்பாடுகளை குறித்து, அவங்களோட நடவடிக்கைகளை குறித்து எல்லாமே. ஆனால் ஃபஸ்ட்டு 10 நாள் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பழகின்னு ரொம்ப குவாலிட்டியான ஆள் அப்படி இப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதே ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு உங்கள்கிட்ட நிறைய நீங்கள் பார்த்து 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 உங்கள் அறிவின் வழியாக ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய அவரை பற்றியான தீர்ப்புகளுக்கு வந்துடுவீங்க. அப்புறம் குறை பேசுறது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கதையை முடிப்பீங்க. இதான் நடக்கும். இந்த வாழ்க்கை அப்படியே பிளைண்டாக வாழுங்க. உங்களை எங்கெல்லாம் நிறுத்துதோ, எங்கெல்லாம் தள்ளி விடுதோ, எங்கெல்லாம் அழுத்துதோ அப்படியே இருங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. புரியுதுங்க? எதை பற்றியும் கருத்து எழுதாதீங்க, தீர்ப்பு எழுதாதீங்க. எப்படியே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, அவ்வளோதான். உங்களோட வேலை என்னவோ, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அதை நீங்கள் செய்யவும். அதை தாண்டி வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் பற்றி நம்ம உயர்வான கருத்து வச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் நம்ம உயர்வான கருத்து மாதிரி நம்ம இல்லைன்றது தான் உண்மை. புரியுதுங்க உங்களுக்கு? நான் செமையான ஆள், நான் சூப்பரான ஆள் அப்படின்னு நம்ம இல்லாத ஒன்றெல்லாம் வெறும் கருத்தாக வச்சுருக்குறோம். நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. செய்கிறீங்கல்ல, அதெல்லாம் பாருங்களேன். அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. தப்பாக பேசி தப்பாக செயல் செஞ்சு நிற்போம். பேச சொன்னால் ரொம்ப நல்லா அழகாக அருமையாக பேசுறது, ஆனால் செயல் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. செயல் நம்மளால் செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம வாயில் ஈஸியாக பேசுவோம். நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு இவ்வளோ தர்மம் கொடுத்துட்றேன், அதை பண்ணிடுறேன், இதை செஞ்சிடறேன், அவங்கள நான் படிக்க வச்சிடறேன், அப்படிலாம் நம்ம நிறைய ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய கொடுப்போம். ஆனால் செயல் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செயல் ரொம்ப செய்ய முடியாது யாராலையும். ஆனால் வார்த்தைகள் பேசுறது ரொம்ப ஈஸி. ப்ராமிஸ்லாம் நிறைய கொடுத்துட்டு அதை நம்மளால் ஏன் செய்ய மனம் யோசிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸ் யாருக்குன்னா கொடுத்துருங்களேன், இந்த உனக்கு 1 லட்சம் தரேன் அப்படின்னு கொடுத்துருங்க, யாருக்குன்னா கொடுத்துருங்க. ஆனால் அது உங்களால் தர முடியாது. மனம் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா வேறு சிந்தனைக்கு போயிடும், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போதே கொடுத்துட்டா கூட ஒரு பிரச்சனை ஓவர். பட் ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் கேப் விட்டு நீங்கள் கொடுக்க முடியுமான்னு பாருங்களேன், முடியாது. ஏன்னா உங்கள் அறிவு 1 லட்ச ரூபா கொடுக்கணுமா, 25,000 ரூபா கொடுத்தா போதாது, அவ்வளோதான், திரும்பிடும். நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களையே நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். எவ்வளோ தப்பாக நம்ம செயல்படுறோம், எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுறோம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்யணும்னு ஒன்று நினைப்பீங்க, 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் மனம் வேறு ஒன்று உருவாக்கும். எதுக்கு, சரி அப்படியே விடுவோம் அப்படின்னு. இந்த மனம் ரொம்ப விந்தைக்குள்ளானது. இதை நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்களுக்கு இங்கே நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்க எதுவுமே உண்மை இல்லை. அது ஒரு மாய தோற்றம் தான். நீங்கள் உங்களோட வறுமை ஒரு மாயம், நீங்கள் பணக்காராக இருக்கிறது ஒரு மாயம், எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் வேணால் அனுபவிச்சுக்கலாம், அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கார் இருந்தால் போகலாம்,
கொஞ்சமாக சோறு இருந்தால் சாப்பிட்லாம். வறுமையாக இருக்கிறது வறுமையே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நம்ம கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு உங்கள் மேலே நிறைய விஷயங்களை எழுதி வச்சுருக்கீங்கல்ல, அதெல்லாம் தான் உங்களை தடுக்குது இந்த வாழ்வை வாழ்கிறதுக்கு. நீங்கள் பிளைண்டாக இன்றைக்கி வாழ வேண்டியதுதான், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணவும் முடியாது உங்களால். உங்களோட தன் உணர்வுக்கு நீங்கள் வரமாட்டீங்க. அதாவது தன்னிலை உணர்தல்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பார்க்குற வேலை நம்ம தகுதிக்கு ரொம்ப கம்மி, நம்மளாம் 10 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய ஆள், நம்ம மிகப்பெரிய ஆள், ஆனால் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுலாம் இல்லை. புரியுதுங்களா? வாய்ப்பு கிடைச்சாலும் உங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம நிறைய பெரிய பெரிய விஷயங்களுக்காக வேணும்னு நினைக்கிறோம்ல, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், ஏதோ பெருசு பெருசாக நினைக்கிறோம்ல, அதெல்லாம் உங்களால் வந்தால் தாங்க முடியாது. உங்களுக்கு அந்தக்கான மனநிலையே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் நம்ம நிறைய கேட்குறோம்ல கடவுள்கிட்டயோ, இல்லை ஏதோ ஒன்று நம்ம நினைப்பெல்லாம் அப்படி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதுவே துன்பமாக மாறிடும். உண்மையாக சொல்கிறேன் நான் சும்மா பொய் சொல்ல. ஏன்னா அது வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எல்லாமே தரமாக வாழ்கிறதுக்கான தகுதியான நபர்கள் நினைக்கிறோம். உங்ககிட்ட கம்மியாக இருக்கிறதும் உங்களுக்கு துன்பமாக தெரியுது, அதிகமாக இருக்கிறதும் துன்பமாக தெரியும். அது அதிகமாக இல்லாததுனால தெரிய மாட்டுது. சரியாக இருக்கிறது தான் சரி. நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா அதை நம்மளால் வச்சுக்கவே முடியாது. உங்களால் ஒரு வீடு பெரிய வீடு உங்ககிட்ட கொடுத்தா அதை உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. நிறைய சாப்பாடு உங்ககிட்ட கொடுத்துட்டா அதை உங்களால் பயன்படுத்தவே முடியாது. ஆனால் நம்ம கேட்குறதெல்லாம் நிறைய. அதனால் இந்த ஒழுங்கு அப்படின்றத நீங்கள் மனம் நிறுத்தப்பட்ட நிலையில் உங்ககிட்டேருந்து ஒரு ஒழுங்கு வெளிப்படும். அது சரியானது, அது மட்டும்தான் சரியானது. அதனால் இந்த நீதி நூல்கள், இந்த ஞான மக்கள் எல்லாரும் உங்கள் மனதை ஒழுங்குபடுத்த சொல்லினே இருக்காங்களே தவிர, ஒழுங்குபடுத்துனீங்கன்னா இந்த உலகம் கொஞ்சம் இசைவாவோ, இந்த உலகத்தை நீங்கள் கொஞ்சம் வாழ முடியும். இல்லைன்னா முடியாது. உங்கள்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குல்ல, ஒரு சக்தி, கண்ணு திறந்தவுடனே அது விழிப்படைஞ்சிடும். புரியுதுங்களா? அந்த சக்தியை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த ஒழுங்காக வச்சுக்கிறது என்னென்னா, உங்களை நீங்கள் கவனிக்கிறது தான். இதை நீங்கள் யார் வேணாலும் நிராகரிக்கட்டும், இது தப்பு ரைட்டு, நீங்கள் இதை பண்ணுங்கள், பண்ணி பார்த்து பலன் அடையுங்கள். புரியுதுங்களா? இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், உங்களை தியானம் பண்ணுங்கள், அதை செய்யுங்க, இல்லை இப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை, நிறைய கருத்துக்களில் சிக்காதீங்க. இதை பண்ணி பாருங்களேன். பண்ணி பார்த்தா பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பலவீனமானவர்களாக இருந்து பலமாக மாறுவீங்க. இதை பண்ணிங்கன்னா தான் எல்லா ஒழுங்கும் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். உண்மை வெளிப்படும். நீங்கள் பொய்ன்னு ஒன்று பேசவே முடியாது. நிறைய பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல பேச்சுக்கே இடம் கிடையாது. பேசுறதுக்கு வார்த்தையும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஓட்டுறதை நிறுத்திட்டு, உங்களுக்கு தெரிந்த ஒழுங்குமுறைகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, உங்களை உற்று நோக்கிறத மட்டும் கவனமாக செய்துட்டு 6 மாதம் கவனமாக இதை செய்யுங்க. எல்லா வேலையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்களுக்கு ஒன்று புரியும். புரிஞ்சே தீரும். இதை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிடைப்பீங்க. இது நான் விளையாட்டுக்கோ இல்லை இது ஒரு பயிற்சியாவெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும், உங்களுடைய எல்லா சிரமங்களிலிருந்தும் நீங்கள் ரிலீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை உற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி என்ன ஒரு வேடிக்கையாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் மற்ற மனிதர்களையும் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு விஷயம். இதை செய்யறதை விட்டுட்டு எவ்வளோதான் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நாம் கேட்டுக்கொண்டே தான் இருப்போம். புரியுது? எவ்வளோதான் கேட்டுனே இருக்கு. இப்போ இந்த 2 நாள் வகுப்பு கூட ஒரு 5 நாள் நீங்கள் சும்மா உங்கள் மனம் எங்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னு தெரியாது. திருப்பி அந்த அலைன்மெண்ட்டு கொண்டு வரத்துக்கு தான். புரியுதுங்களா? ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வர வைக்கிறதுக்கு தான். திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். நம்ம பேசுறதெல்லாம் ரிப்பீட்டடாக பேசினே தான் இருப்போம். இதை பற்றி தான் பேசி ஆகணும். ஒரு அலைன்மெண்ட்டு. ஏன்னா 4-5 நாள் நீங்கள் வித்தியாசமான மனிதர்களையும் வித்தியாசமான வாழ்வியல் சூழல்களையும் சந்திச்சிருப்பீங்க.
திருப்பியும் உங்களுக்கு வந்து இதை ஞாபகப்படுத்துறதுக்கு பேசுகிறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதை தாண்டி நீங்கள் வேறு எதை பண்ணாலும், எவ்வளோ போதனைகள் கேட்டாலும், எதை செய்தாலும் உங்களுக்கு பணிதல் வராது, ஒழுங்கு வராது, எதுவும் வராது. இதை நான் பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இல்லை நான் வேறு எதனா பண்ணிக்கிறேன், நிறைய தெரியும்னா சரி பண்ணி பாருங்க. பாவம் அப்படின்னு உங்கள் மேலே நீங்களே முத்திரை கொடுத்துக்கலாம். அலைஞ்சு 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 நாசமாக தான் நம்ம வேலையாக இருக்கும். அலையெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால் புரிஞ்சுங்க, உங்களோட சக்தியை ஒழுங்குபடுத்துறதுக்காக மட்டும்தான் இங்கே நிறைய பேர் ஒழுக்க விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அந்த சக்தியை ஒழுங்குபடுத்தலைன்னா நீங்கள் ரொம்ப நாசமாயிடுவீங்க. புரியுதுங்களா? சக்தி ஒழுங்கே போதுன்றாங்க. நீங்கள் பெருசாக ஞானம்லாம் அடைய வேணாம், இந்த சக்தியை நீங்கள் ஒழுங்குபடுத்துறதே போதும்னு தான் இந்த நிறைய நீதி நூல்கள், ஔவையார், திருவள்ளுவர், இன்னும் மத நூல்கள் எல்லாமே சொல்லுது. இந்த சக்தியை ஒழுங்குபடுத்துங்க, அவ்வளோதான். நீங்கள் உடனே சிவநிலை, அந்த நிலையை அப்படியா இப்படியா அப்படிலாம் நம்ம கதை நிறைய பேசலாம். அதெல்லாம் வேணாம். முதல்ல இந்த சக்தியை ஒழுங்குபடுத்த தெரியலன்னா வேற. இந்த சக்தியை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும்னா நீங்கள் ஒழுங்குபடுத்தின்னு இருக்க முடியாது. ஃபார்முலாலாம் வச்சுன்னு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா வேற ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும். கவனிங்க, இது ஈஸி. பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, தோற்று போங்க, ட்ரை பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. இது நான் சொல்லலை, இதெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்கிறாங்க. டிபெட்டியன் ஆன்மீக முறையில் இதை மட்டும்தான் போதிக்குது. இதை பண்ணுங்க, பண்ணிட்டு வாழ்வியல் முறை தன்னால் மாறும். அப்போ தான் நிறைய புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவுலாம் நிறைய கேட்டாலுமே உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியணும்னா முதல்ல உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியும். உலகத்தில் ரொம்ப நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா நீங்கள் உங்களே பெறது மட்டும்தான். வேறு எந்த பெரிய காரியம் இல்லை. அதெல்லாம் சாதாரண காரியம், உலகத்தை நகர்த்துறதுக்கான காரியம்தான். புரியுதுங்களா? சோம்பேறித்தனம் என்பதே உங்களோட மன ஓட்டம் தானே தவிர வெளியில் நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது இல்லை. உங்களை நீங்கள் நெறிப்படுத்தாமல் இருக்கிறது தான் சோம்பேறித்தனம். உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் சோம்பேறித்தனம். வெளியில் இருக்கிற பொருளீட்டுறதுக்கான சோம்பேறித்தனம்லாம் சோம்பேறித்தனம் கிடையாது. இதை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கை கூடும். நம்ம கையால் எதையாச்சும் கூட வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக அடிக்காது. வெல்டிங் மாதிரி தான், எப்போனாலும் புட்டுவோம். அதனால் வருத்தமும் கண்ணீரும் வேதனையும் உங்களுக்கு கட்டாயம் வரும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கவனிச்சே பாருங்கள். நான் பேசுகிறது எல்லாமே நான் என்னை கவனித்து பார்த்து பேசுறது தான். நான் எங்கேருந்து சேகரிக்கிற செய்தி கிடையாது. நான் என்னை கவனித்து பார்க்குறேன், நான் என்ன பண்ணி பார்க்குறேன், அறிவு எப்படிலாம் இயங்குது, எப்படிலாம் இந்த மனம் வந்து இயக்க நிலையில் இருக்குது, எப்படிலாம் இது ஏமாத்துது, எப்படிலாம் இது செய்யுது, எப்படிலாம் இது ஒத்துக்குது, எவ்வளோ முரண்பாடுகளோடு இயங்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன். நீங்களும் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? இது மற்றவங்க பேசுகிறத கேட்டோ இல்லை புத்தகத்தை படிச்சோலாம் இவ்வளோ நேரம் பேச முடியாது. இல்லை என்ன பேசுறது, ஒரு பேப்பர் வச்சு தான் பேசின்னு இருக்கணும். நான் என்னை பற்றி பேசின்னு இருக்கேன், நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், நான் என்ன பார்த்துட்டுருக்கேன் அப்படின்றத பேசின்னு இருக்கேன், அவ்வளோதான். இதை நீங்களும் பார்க்கணும், கட்டாயமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் தேடிட்டு இருக்க ஏதோ ஒன்றுன்னு கண்டுபிடிங்க. அது சிம்பிள்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தேடிட்டு இருக்க ஞானம் ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. நீங்கள் பெருசாக வேஷம்லாம் போட்டுன்னு வரம் வாங்கிறது, ருத்ராட்சம் போட்டுக்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு சாதாரண விஷயம். அது சாதாரண தூசி மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் தான் வெளியில் சுற்றினே இருக்கீங்கல்ல, சும்மாவே இருக்கிறது இல்லைல்ல. நம்ம மனம் வந்து அவ்வளோ கவர்ச்சியை உருவாக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ சாமியாருங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் எத்தனை மனிதர்களை ஞானம் அடைய வச்சுருக்காங்க அப்படின்னா அது மாதிரி இல்லை, கணக்கே இல்லை. அவங்க பேர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பேரை ஞானம் அடைய வச்சிட்டாரு அப்படின்னா இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் வேணால் அடையலாம். ஆனால் உண்மையான ஞான மக்கள் வந்து உங்களை வந்து அழுத்தி இழுத்தி உங்களை செட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கே நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல உங்களுக்கு அது புரியும். இல்லைன்னா தீர்ப்பு எழுதிட்டு கிளம்பிடுவீங்க. அவங்க உங்கள் மேலே கை வைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் ஈகோக்குள்ளே கை வைப்பாங்க. குரு என்பவர் இருளை போக்குபவர் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க இருளே உங்கள் அறியாமல் தான். உங்கள் தீர்ப்பு, நீங்கள் வச்சுருக்கிற அறிவு,
நீங்கள் இந்த உலகத்தை பார்த்த அனுபவம் தான் உங்களோட அறியாமை. அது மாதிரி இன்னைக்கு வாழ முடியாது. அதெல்லாம் நேத்தே முடிஞ்சு போன விஷயம். நேத்து செத்தவங்க கூட இன்னைக்கு இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. அதனால நேத்து போன விஷயத்துலலாம் நம்ம வந்து இன்னைக்கு வாழ முடியாது. நீங்க நேத்து வச்சிருக்க விஷயத்தின் அடிப்படையிலேயே இன்னைக்கும் நபர்களை எடை போட்டுன்னே இருப்பீங்க. இன்னைக்கு நபர்கள் எப்படி வேணாலும் மாறி இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க பழைய அறிவை வச்சுன்னு தீர்ப்பு எழுதி நகரும் பொழுதெல்லாம் நீங்கள் வந்து உங்க வாழ்க்கைய இழக்கிறீங்கன்னு அர்த்தம். புதுசா உங்களுக்கு வாழவே தெரியல. புதுசானா இன்னைக்கு மட்டும் தான். நேத்தெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அத நீங்க உங்க மனதுக்கு சொல்லிக்கலாம். இன்னைக்கு புதுசு, இன்னைக்கு நம்ம அப்படிதான் வாழணும் அப்படின்னு. ஆனா அது ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது அப்படின்னா, அத நீங்க தள்ளி நின்னு பார்க்கும்போது, அத பத்தி புரிஞ்சுப்பீங்கல்ல. அப்ப அது தன்னால ஒத்துக்கும். அத பத்தி புரிஞ்சுக்கினீங்கன்னா, இதெல்லாம் இப்படிதான் இந்த மாரி தான் இயங்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சாதாரணமா இருப்பீங்க. நீங்க உங்க மனதுக்கு நேத்துலாம் பழசு, நான் இன்னைக்கு புதுசா வாழணும்னா, அதுக்கு என்னன்னு தெரியாது. உங்களுக்கு எதுவுமே அந்த மாரிலாம் வாழவே முடியாது உங்களால. இது மாரி இருக்கிற மனநிலையில பெரிய ஞான மக்கள் கூட போய் உட்கார்ந்துட்டு, அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதோ செய்ய சொல்லுவாங்க. அதுதான் நீங்க ஒரு தீர்ப்பு எழுதி முடிச்சு விட்டு போயின்னே இருப்பீங்க. இதெல்லாம் செய்ய முடியாது, கஷ்டம் அதுதான் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த ஐம்பொறிகள் இருக்குல்ல, நம்மளுக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம். இதுல நீங்க எதெல்லாம் அதிகமா கேட்கிறீங்களோ, எதெல்லாம் அதிகமா பார்க்குறீங்களோ, எதெல்லாம் நீங்க அதிகமா இதன் வழியா செய்றீங்களோ, அதெல்லாம் உங்க வாழ்க்கையா மாறினே இருக்கும். புரியுதுங்களா? அத நீங்க தடுக்கவே முடியாது. அதனால தான் நல்லதெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. இதன் வழியா நீங்க எதெல்லாம் அதிகமா செய்றீங்களோ, அது உங்கள் வாழ்வு. உங்க வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். ஏன்னா, அதெல்லாம் உங்களுக்குள்ள பதிய வச்சுன்னே இருப்பீங்க நீங்க. அதனால தயவுசெய்து புரிஞ்சுங்க. இந்த ஒழுங்கு என்பது நீங்கள் மனதை நிறுத்தும் பொழுது அதுவா வர்றதே தவிர, நீங்க கடைப்பிடிக்கிற ஒழுங்கெல்லாம் இந்த பொதுவா மக்களுக்கு எந்த துன்பமும், மத்தவனுக்கு நம்மளால எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்றது இந்த சமுதாயம் போட்டு வச்ச ஒழுங்கு தான். மற்றபடி இந்த நீதி நூல்களும், சமய நூல்களும், மத நூல்கள் எல்லாமே உங்க சக்திய ஒழுங்குபடுத்தினாலே போதும். அதுவரைக்கும் நிறுத்தியிருக்குது. நீங்க ஞானத்த நோக்கிலாம் போகணும்னு அவசியம் இல்ல. உங்க சக்திய ஒழுங்குபடுத்துங்க. அதுக்கப்புறம் அது தன்னால வந்துரும்னு சொல்லுது. உங்க மனத நிறுத்துங்க. மனம் திரும்புங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு உண்மையாவே உங்களுக்கு புரியணும். இது மனம் திரும்புங்கள் பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இது. இதோட அர்த்தம் உங்களுக்கு புரியணும். புரியுதுங்களா? புரிஞ்சா மட்டும் இது புரியறதுக்கு எப்போ புரியும்னா, நீங்க உங்களோட மன ஓட்டத்த நிறுத்தும்போது புரியும். மன ஓட்டத்த நிறுத்தத்துக்கு முதல்ல மன ஓட்டத்த பார்க்கணும். நம்ம முதல் நிலையில இருக்கும்போது பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் நமக்கு புரியவே புரியாது. நீங்க உங்கள பார்க்கும் பொழுது, உங்களுக்கு இதெல்லாம் புரியும். உங்கள நீங்க பாருங்க. பார்த்து தான் ஆகணும். அதனால உங்களோட ஆற்றல ஒழுங்குபடுத்துற வேலை வந்து சும்மா இந்த உலகத்த அனுபவிக்கிறதுக்கு தேவை. இதுவே போதுமானது தான் அப்படின்னு இந்த மத நூல்களும் நமக்கு அறிவுறுத்துற நிறைய விஷயங்களும், உங்க மன ஆற்றல வந்து ஒழுங்குபடுத்துங்க. அதுவே உங்க வாழ்க்கைக்கு போதுமானது அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதனால இனிமேல் ஒழுக்கு அப்படின்னா அதுவா வர்றதே தவிர, அதுவா வெளிப்படுறதே தவிர, உண்மை அதுவாவே வெளிப்படும். எப்படின்னா நீங்க உண்மையில இருந்தீங்கன்னா, அதுவாவே வெளிப்படும். நீங்க உங்கள கவனிக்கும்பொழுது நீங்க பொய் பேச முடியாது. நீங்க ஆட்டோமேட்டடா நீங்க செய்ற விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஆட்டோமேட்டடாவே ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்கு. நம்ம மைண்டும் சரி, நம்ம பாடியும் சரி, நீங்க எத அதிகமா பழக்கப்படுத்துறீங்களோ, அதுவாவே அது மாறிடும். நீங்க வண்டி ஓட்டுறீங்கல்ல, நீங்க டெய்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துன்னே இருந்தீங்கன்னா, நீங்க யோசிக்கலாம் வேண்டாம். நீங்க வேற ஏதோ யோசிச்சுன்னு இருக்கலாம். ஆனா வண்டி, காலு எல்லாமே கரெக்ட்டா அந்த இடத்துல போய் நின்றும். நீங்க வேற எங்கேயோ யோசிச்சுன்னு இருக்கலாம். உங்க வீட்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு டெய்லி போயிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சந்து திரும்பணும், அப்படி போணும், இப்படி போணும்லாம் நீங்க சொல்லவே வேணாம். உங்க தன்னால திருப்பிடும். எல்லாம் நீங்க அந்த வண்டி ஓட்டுற கான்ஷியஸ்ல கூட இருக்க வேணாம். எல்லாமே அதுவே செய்யும். நீங்க வேணா உங்கள கவனிச்சு பாருங்க அந்த மாரி. ஒரு நாள் மட்டும் வேற எதனா ரூட் எடுத்து போணும்னு நினைங்களேன். ஒரு நாள் போயிடுவீங்க. அடுத்த நாள் அதே ரூட்ல போலான்னு வண்டி எடுக்கும்போது நெனச்சுட்டு, நீங்க ஸ்டார்ட் பண்ணி போயின்னே இருந்தீங்கன்னா, நீங்க பழசுல எப்படி போவீங்களோ அதே மாரி தான் திரும்பிடும் கை. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு பழக்கத்தால ஆட்பட்ட அப்படியே இருக்கிறீங்க அந்த பழக்கத்திலேயே.
அந்த பழக்கத்திலே சிக்கியிருக்கீங்க. அந்த பழக்கத்தையே சிக்கியிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க நான் இப்படி நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. அது பழக்கம். நீங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுட்டா கால் தன்னால கியர் போடும். எங்க போகணும்னு முடிவு பண்ணீங்க. இந்த மாரி அத்தை வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, பாட்டுன்னு போயின்னே இருக்கும். நெறைய வாட்டி போயிட்டு வந்துனே இருந்தீங்கன்னா, நீங்க இந்த ரைட் எடுக்கணுமா அப்படிலாம் கொஞ்சம் கூட நிக்கணும்லாம் அவசியம் இல்ல. பழக்கப்படுத்திட்டா அது நடந்துரும். நடந்துன்னே இருக்கும் அது. அந்த மாதிரி உங்களுடைய பழக்கங்கள தான் நீங்க செய்துகிட்டே இருக்கீங்க. அதுல கொஞ்சம் பேர்கிட்ட நல்ல பழக்கங்கள் இருக்குது. கொஞ்சம் பேர்கிட்ட நல்ல பழக்கங்கள் இல்ல. நீங்க எத அதிகமா ரிப்பீட்டா உங்களுக்குள்ள பண்ணினே இருந்தீங்களோ, அத நீங்க ரிப்பீட்டடா திருப்பியுமே பண்ணினே தான் இருக்கிறீங்க. இதுக்கான அவேர்னஸ், இதுக்கான விழிப்புணர்வுலாம் உங்களுக்கு வராத வரைக்கும், இந்த வாழ்வ நீங்க அனுபவிக்கவே முடியாதுன்றது தான் உண்மை. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். வண்டி பாட்டுன்னு நீங்க ஓட்டினே போலாம். அதுக்கு எந்த பிரச்சனையும் அது சொல்லவே சொல்லாது. கரெக்ட்டா எடுத்துன்னு போய் எங்க நீங்க நிறுத்தணும்னு முடிவு பண்ணீங்களோ, அங்க நிறுத்திடும் அது. உங்க பாடியே செய்யும். உங்க பாடிக்கு தனியா அறிவு இருக்கு. அது உங்கள கேட்டுலாம் செய்யணும் அவசியம். வேணா நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம். அதுவும் வெளியில இருக்கிற கை, காலு, கண்ணு, கிண்ணு, மூக்கு அததான் நீங்க கொஞ்சம் மூடிக்கலாம். காத அடைச்சுக்கலாம். கைய கொஞ்ச நேரம் நிறுத்திக்கலாம். மத்ததெல்லாம் அதுவாவே இயங்கும். சொல்றது புரியுதுங்களா? உங்க மனம் எப்படி தன்னிச்சையா இயங்குதோ, அதே மாதிரி இந்த உடலுக்கு நீங்க எத அதிகமா பழக்கப்படுத்திருக்கீங்களோ, அதுவுமே தன்னிச்சையாவே இயங்கும். புரியுதுங்களா? சரியா செய்யும் அத. கரெக்ட்டா அந்த டைமுக்கு அத செய்யும் அது. உங்க பாடிய கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த ஒழுக்கங்கள பேணுறது, இத கடைப்பிடிக்கிறேன்னு முயற்சி பண்றதெல்லாம் பயனற்றது. முயற்சின்றதே உங்க மனத நீங்க ஒழுங்கா வச்சுக்கிறதுல தான். உங்க உங்க முயற்சியே உங்க மனத நீங்க ஒழுங்கா வச்சுக்கிறது தான். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வெளியில நிகழணும்னா, அந்த காரியத்தை பற்றியான தெளிவு உங்க மனதுல நீங்க தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா, இது எனக்கு தேவையா இருக்கிறது. அவ்வளோதான். இதான் முயற்சி. இதுதான் உங்களால பண்ண முடியாது. எனக்கு இது தேவையா இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி தேவையா இருக்கிறது? எப்படி வரும்? எப்படி இதை நான் பெறுவது? அப்படின்னு நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்கல்ல, நீங்கள் சோம்பேறிகள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? தெளிவுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. தெளிவு. இது எனக்கு தேவையா இருக்கிறது. இது தெளிவு. இது வந்துரும் உங்களுக்கு. அதாவது ஒரு எண்ணத்த இன்னொரு எண்ணத்தால சிதைச்சீங்கன்னா நீங்க சோம்பேறி. அந்த எண்ணத்த சிதைக்காம இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு வரும்பொழுது அது நல்லபடியா வரட்டும். எல்லா காரியங்களும் இப்படிதான். அடுத்த 10 நாள்ல ஃபீஸ் கட்டணும். அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படின்னாலும் இதே தான். ஃபீஸ் கட்டணும். அதுல நம்பிக்கை வைங்க. நம்புனீங்கன்னா அது நடக்கும். நம்பிக்கை வைக்காம கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல இப்படின்னு உங்களோட எண்ணங்களை சிதைக்கும் பொழுது நீங்கள் சோம்பேறிகளாக மாறிவிடுகிறீர்கள். நம்பும் பொழுது எனக்கு தேவையா இருக்குது கட்டணும், அவ்வளோதான். இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு நீங்கள் சும்மா இருங்க. அந்த எண்ணத்தை சிதைக்காதீங்க. அவங்க தான் ஒழுங்கான முயற்சியை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். முயற்சி என்பது செயல்களில் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் ஒரு அந்த எண்ணத்தை விருப்பமாக மாற்றுறது தான் முயற்சி. விருப்பம் என்பது என்னன்னா நம்புறது. அது கட்டாயம் நடந்தே தீரும்ன்ற நம்பிக்கை அது மேலே வச்சுட்டு உங்களுடைய சாதாரண வேலைகளை நீங்கள் செய்யறது. அந்த எண்ணத்தை எப்படி அடைய போகிறோம், எப்படி அடையலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை, சிதைக்கிறது இல்லை. அந்த யாரெல்லாம் அவங்களோட எண்ணங்களை சிதைக்கிறாங்களோ, சிதைச்சி 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 அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அவங்க தான் சோம்பேறி. இந்த உலக வாழ்வு அவங்களுக்கு கிட்டவே கிட்டாது. சமாதானம் வராது, அமைதி நிலைக்காது. இவங்க தான் சோம்பேறிகள். புரியுதுங்க? அந்த எண்ண தெளிவு கட்டாயம் அது நடக்கும். நீங்கள் உங்களோட ஸ்ட்ரக்சரே அப்படி தான். உங்கள் மன ஸ்ட்ரக்சரே அப்படி தான். நீங்கள் உங்களோட எண்ணங்களை சிதைக்காமல் இது எனக்கு தேவையாக இருக்கிறது அப்படின்ட்டு ஊர்க்கதை பேசுறது, உங்கள் மனதின் சக்தியை அதிகமாக வெளிப்படுத்துறது, இந்த ஐம்பொறிகளை அதிகமாக பயன்படுத்துறது, அதிகமாக ஃபோனு, டிவி இதெல்லாம் நிறுத்திட்டு எனக்கு இது தேவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குல்ல இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை, அதை ஒழுங்காக செய்துன்னு வந்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கட்டாயமாய் உங்கள் காலடியில் நிற்கும். அது நிஜமாலே நிற்கும். இது உங்களுக்கான வரம். இப்படி தான் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் படைக்குது. அது எதையாச்சும் படைக்கணும்னு விரும்பிச்சுன்னா அது எதையும் போய் செய்யாது. ஆமேன்னு சொல்லிடும், வந்துடும். அது திடீர்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது எல்லாமே அப்படி தான். திடீர்னு நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பூச்சோ ஏதோ ஒன்று வரும். ஒரு இடம் காலியாக இருக்கும், திடீர்னு ஒரு பூச்சி அங்கே இருக்கும். அது எங்கேருந்து வந்ததெல்லாம் தெரியாது. அது எங்கே வீடு இருக்குது, எப்படி உருவாச்சு என்னன்னே தெரியாது. திடீர்னு இங்கே எல்லாமே உருவாயினே இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா குட்டி குட்டி பூச்சிலேருந்து பெரிய பெரிய விலங்கினங்கள் 5 அறிவு படுத்தி எல்லாமே உங்கள் மனநிலை என்னவா இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்த்து விட்டுரும் உங்ககிட்ட.
சும்மா போவீங்க, ஏதோ ஒன்று கட்சி விட்டுரும். இல்லைன்னா உங்களுக்கு அதெல்லாம் இசைவாக இருக்காது. புரியுதுங்களா? உங்களுக்கு அதெல்லாம் இசைவாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் இசைவாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே இசைவாக இருக்கணும் அப்படின்னா, உங்கள் மனதை நீங்கள் இசைவாக வச்சுக்கணும். எல்லார் மேலேயும் தீர்ப்பு எழுதக்கூடாது. இசைவாக வச்சுக்கிறது அப்படின்னா என்னென்னா, உங்களை சுற்றி டெய்லி ஒரு சூழல் நடக்குது இல்லை, அதை முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள், முதல்ல ஓகே சொல்லிவிடுங்க. தீர்ப்பு எழுதுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஒத்துக்குனீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை அது உங்கள்கிட்டயே கொடுக்கும். உங்களுக்கு இது முதல்ல ஆமேன்னு ஒத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒத்துக்கிட்ட பிறகு இந்த விஷயம் செய்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு அமைதியிலே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த விஷயம் உங்களுக்காக மாறும். இதெல்லாம் நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா நான் ஒரு செய்தியாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம், நீங்களும் செய்தியாக கேட்டுக்கலாம், சூப்பராக பேசுகிறாருன்னு ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். உங்கள் வாழ்வின் அடித்தளத்தையே மாற்றி அமைக்கணும். நீங்கள் மேல் தளத்தெல்லாம் மாற்றுறதுல ஒரு யூஸும் கிடையாது. அது எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அடித்தளத்தையே நீங்கள் மாற்றணும். முயற்சின்றதே நீங்கள் மனதில் தெளிவாக இருக்கிறது தான். முயற்சியின்மை சோம்பேறின்றதே இந்த மனதுடைய விருப்பங்களை சிதைக்கிறது தான். எப்படி செய்வேன், நானே இங்கே இருக்கேனே, என்ன பண்ணுறது தெரியலையா, அப்படியா இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு இந்த கணத்தை நாசம் பண்ணுறோம்ல, இந்த நிமிஷத்தை நாசம் பண்ணுறோம்ல, இந்த நொடியை நாசம் பண்ணுறோம்ல, வாழ்க்கையை நாசம் பண்ணுறோம்ல, அவங்க தான் சோம்பேறிகள். இந்த வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணுறோன்னா, தீர்ப்பு தீர்ப்பு தீர்ப்பு, எல்லார் மேலேயும் தீர்ப்பு, அவன் இப்படி அப்படி அப்படி இப்படின்னு. அப்படிலாம் அவங்க கிடையாது. இறைவன் மட்டுமே தீர்ப்பு செய்யக்கூடிய சரியான நபர். நீங்கள் எல்லார் மேலேயும் ஒரு கருத்து வச்சுருக்கீங்களா? அவங்களாம் அப்படி கிடையாது. அவன் கெட்டவன் அப்படி கிடையாது. அவங்க உண்மையாகவே அப்படி கிடையாது. அவங்க நீங்கள் ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அவனை கெட்டவன் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அவன் நல்லவன் கூட இருக்கலாம். நல்லவன்றவன் எவன் இசைகிறானோ அவன் மட்டும்தான். இசை இதழோடு யார் இருக்கிறாங்களோ அவன் மட்டும்தான் நல்லவன். இந்த சூழல்களுக்கு இசையணும். என்ன நிறைய வேலை கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. எனக்கு கம்மியாக சம்பளம் தந்துட்டாங்க. இங்கே நீங்கள் கரெக்டாக இங்கே ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க. இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஒரு நாள் கம்மியாக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் அதிகமாக வேலை செஞ்சே ஆகணும். நீங்கள் ஒரு நாள் அதிகமாக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் கம்மியாக வேலை இருக்கும். அது சரி சமமாக கணக்கு வச்சுருக்கோம். இங்கேருந்து தப்பிக்கவே முடியாதுன்றது தான் உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கேல்குலேஷன்லாம் உங்கள் லைஃப் கிடையாது. இங்கே நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கேல்குலேஷன்லாம் தரமாக வச்சுன்னு இருப்பீங்க. தரமாக வச்சுன்னு அந்த கேல்குலேட் பண்ண மாதிரி வாழ்கிறதாவே வேற நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே கொஞ்சம் நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் உங்களோட மனதை நீங்கள் நெறிப்படுத்தி சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் சொர்க்கமாக மாற்ற முடியும். இல்லை நான் தீர்ப்புலேயே இருப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும்னீங்கன்னா நாசமான்றதோட உங்கள் மன நாசம் ஏற்பட்டு நாற்றம் அடிக்கக்கூடிய வாழ்க்கையை, நம்மளுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய வாழ்க்கையை வந்து நேருக்கும். அதை தடுக்கவே முடியாது. இப்படி பண்ணால் அப்படியா இல்லை, அப்படி பண்ணால் அப்படியா இல்லை, பணம் நான் படிச்சு கிச்சு பெரிய ஆகிடுவேன், அப்படி பணம் நிறைய சம்பாதிச்சு அதெல்லாம் சம்பாதிச்சு பாருங்க, இப்படியே தான் இருப்பீங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை மாற்ற பார்க்குறோம். நம்ம எக்ஸ்டர்னலாக இருக்கல, நம்மளை விட்டு வெளியில் இருக்கிற ஒன்றை நம்ம மாற்றிட்டு நம்ம நல்லா இருக்கிறதா நினைக்கிறோம். நல்லாலாம் இருக்க முடியாது. நல்லா இருக்கிறவன்றவனே இந்த சூழல்களோடு நடக்கக்கூடியவர்களோடு இசைவானவளை மட்டும்தான் நல்லாவே இருக்க முடியும். புரியுதுங்களா? மற்றவனாலாம் நல்லாவே இருக்க முடியாது. அவன் என்னென்னா பணம் வச்சுக்கிட்டோம், என்னென்னா பண்ணிட்டோம், எவ்வளோனா சாப்பிட்டோம், எதனா செய்யிட்டோம், 10,000 ஏக்கர் கூட லேண்ட் வச்சுக்கிட்டோம். அவனோட மன அரிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவனை நாசம் செய்து விடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, வெளியில் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில் நீங்கள் வச்சுன்னு இருக்க எந்த பிரச்சனையுமே இல்லை. வெளியில் உங்களுக்கு உள்ளே தான் நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் யோசித்து பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே ஒரு கற்பனையிலேயே இருந்துன்னு, அது நீங்கள் பணக்காரனாலும் இருக்கும், ஏழையாக இருந்தாலும் இருக்கும், எப்படியா இருந்தாலும் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை உற்று நோக்கும் பொழுது, உங்களை கவனிக்கும் பொழுது அது இருக்காது. பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் தயவு செய்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய போதனைகளோ நிறைய மனிதர்களோ உங்களை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மாறணும்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் நீங்கள் சுற்றினே இருக்கலாம், போதையிலே இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், புதுசாக நபர்களை சந்திக்கலாம். அதனால் ஒரு பயனும் இல்லை. நீங்கள் உங்களை சந்திக்கிறது தான். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்னு, நம்ம ஏன் இவ்வளோ நாளாக தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் எல்லோரும் என்கிட்ட வந்து உக்காந்துருங்க, உங்களுக்கு நான் தீட்சை தந்துடுறேன், ஏதோ ஒன்று தந்துடுறேன்
அந்த மாதிரியா சொல்லினுக்கிறேன்? உன்னையே கவனிப்பான்னு தானே சொல்கிறேன். உங்ககிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் பெறணும்னு தானே சொல்கிறேன். இல்லை நான் ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் அமைச்சு அதன் அடிப்படையில் ஆசிரமம் கட்டுறதுக்கு எதனா பிளான் பண்ணின்னு இருக்கேன்? எதுவுமே இல்லை. உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது. கொஞ்சமாச்சும் நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது நன்மக்கள் உங்களை நீங்கள் ஒருத்தர் கவர்ந்து இழுப்பீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் கவர்ந்து இழுத்து வச்சிருப்பீங்க. வந்துடுவாங்க அவங்க. புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து உங்களை கவனிங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. வெளியில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் முயற்சி அப்படின்னா உங்கள் மன தெளிவு தான் முயற்சி. வெளில போய் நான் பணம் ரெடி பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணின்னு இருக்காதீங்க. அதெல்லாம் பயன்படாது. நீங்கள் என்னதான் செயல் மூலயமா முயற்சி செய்துனே இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு மன இறுக்கத்தை தான் திருப்பி திருப்பி தரோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளில காரியம் நடக்காது. ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே முரண்பாடாக இருக்கிறதுனால. பணம் ரெடி பண்ணி நான் பெருசானாலும் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. உங்கள்கிட்ட கார் இருந்தாலும் பைக் இருந்தாலும் 10 வீடு இருந்தாலும் இப்போ ஒரு மனநிலை இருக்குல்ல, இதே தான் இருக்க போகுது. உங்களால் உங்கள் வீட்டில் யாருன்னா ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட உங்களால் தாங்க முடியாது. ஆனால் பேசுனா இப்போ நீங்கள் உங்களுக்கு பேச சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, பேசுவீங்க. நான் நிறைய உதவி செய்வேன், சூப்பராக இருப்பேன் அப்படிலாம் பேசுவீங்க. ஒரு 10 பேர் உங்கள் வீட்டை அனுபவிக்க அலோவ் பண்ண முடியுமானா முடியாது. உங்கள் மனம் விடாது. இது ரியாலிட்டி. அது நான் அது அப்படி இருக்கக்கூடாது சொல்லலை. அப்படிதான் இவங்க மனம் இருக்கும்னு சொல்கிறேன். புரியுதுங்க? ரொம்ப சிரமப்பட்டு அது அந்த செயல் நடக்கும்போது தான் தெரியும் நீங்கள் யாருன்னு. அது வரைக்கும் அதான் நடக்கலையே. வார்த்தையில் தானே பேசின்னு இருக்க போகிறோம். அதான் நம்ம சொல்லு ஒன்று, செயல் ஒன்று, எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு நான் இப்படியாப்பட்ட ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. செயல் நடக்கும்போது வித்தியாசமாக இருக்கும். நம்ம மனம் வலிக்கும், இல்லை அனுமதிக்கும், இல்லை வெம்போம். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனம் என்னவா உங்களுக்குள்ளே ஒரு மனம்னு ஒன்று இருக்குல்ல, அதை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். மனம் எல்லாருக்கும் இருக்கிறது தெரியுது, உள்ளுக்குள்ளே எண்ணம் இருக்கிறதும் தெரியுது. அதை முதல்ல கவனிச்சு ரியலைஸ் பண்ணுங்கள். அதை அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் யார் அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் இது எல்லாமே லேசாகும். அதனால் உங்களை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு உங்களை உற்று நோக்குங்கள். ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை கடைப்பிடிப்பதனால் கொஞ்சம் சுகம் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களை உற்று நோக்கி உங்கள் மன ஓட்டத்தை நீங்கள் நிறுத்தும் பொழுது தான் நீங்கள் ஒழுங்காகவே மாறுகிறீர்கள். அது வரைக்கும் நீங்கள் தீர்ப்புகளால் அலைக்கழிக்கப்பட்டு, உங்களுடைய அனுபவங்களால், உங்களுடைய நேற்றைய வாழ்க்கைகளால் நசுக்கப்பட்டு ஒரு விதமான துர்நாற்றம் வீசக்கூடிய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அதனால் போய் தயவுசெய்து பாருங்கள். வேறு எதையும் முதல்ல செய்யாதீங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. முதல்ல இதை தான் நீங்கள் செய்யணும். முயற்சி என்பது உங்கள் மன தெளிவு தான் முயற்சி. ஒரு செயலை குறித்து நீங்கள் தெளிவாக ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கல்ல, செயல் தன்னால் நடக்கும். ஞாபகம் வச்சுங்க. இதை நிறைய பேர் செயல் எப்படிங்க உள்ளுக்குள்ளேயே நினச்சா செயல் நடக்குமானா நடக்கும். கட்டாயமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்காக நீங்கள் உள்ளுக்குள்ளே தெளிவாக அந்த எண்ணத்தை வச்சுருந்தீங்கன்னா, விருப்பமாக மாற்றி அதை எண்ணங்களால் சிதைக்காமல், ஆசையாக மாற்றாமல். ஆசை என்பது அவசரம். ஆசை என்பது நீங்கள் இந்த கண்ணு காது மூக்காலெல்லாம் நிறைய பொருளை கிரகிக்கிறீங்கல்ல, அதன் அடிப்படையில் அவசரப்படுத்துறது ஒரு விஷயத்தை. அது பேர் தான் ஆசை. இந்த 5 பொறிகள் தான் ஆசைக்கு காரணம். புரியுதுங்களா? இந்த கண்ணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், காது, இதுங்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய செயலை அவசரப்படுத்தும். இல்லாததை இருக்கிற மாதிரியே காமிக்கும். இதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியணும். கண்ணு பார்க்கறதுக்கு மட்டும்தான் பார்க்க மட்டும் தான் செய்யணும். அது கூட தீர்ப்பு வச்சுக்க கூடாது. நீங்கள் பார்க்கும்போது தீர்ப்போடவே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. தீர்ப்போடு இருந்துச்சுன்னா அது தெளிவான பார்வை இல்லைன்னு அர்த்தம். கேட்கும்போது தீர்ப்போடு கேட்கக்கூடாது, கேட்கணும். தீர்ப்புனா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னு வச்சுங்களேன், பிச்சைக்காரன்னு ஒரு தீர்ப்பு ஏற்றுறீங்களா? வேஷம் கூட போட்டுன்னு வரலாம், அவனை பற்றி வெறும் பார்க்க வேண்டியதான். யாரோ ஒருத்தர் வராங்க, அவ்வளோதான். பிச்சைக்காரன்னு ஒரு தீர்ப்போட பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லாத ஒன்று அதில் எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். நம்ம குருடர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். பார்க்கணும், யாரோ ஒருத்தர் இப்படி வராங்கன்றது தான் அதுக்கான பொருளை தவிர அவன் பிச்சைக்காரன் அப்படின்னு தீர்ப்பாக எல்லாத்தையும் பார்த்து எழுதக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே பார்க்கணும். சும்மா இருத்தல் என்பது எல்லாவித ஆற்றலோடும் இருக்கிறது. உங்களோட மன ஆற்றலை உங்களுக்குள்ளேயே பொதிச்சு வைக்கிறது தான் சும்மா இருத்தல். அப்பொழுது தான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்களாக மாறி உருவெடுப்பதை நீங்கள் காண்பீர்கள்.
உங்களுடைய ஆற்றல் எல்லாத்தையும் வெளியில் செலவழிச்சிட்டு கண்டதை பேசி தீர்த்துட்டு எதுவுமே நடக்க மாட்டுது. கடவுளுக்கு கண் இல்லை, காது இல்லை, அவர் கை இல்லை, அவர் என்னை பழி வாங்குறாரு, நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரில. போன ஜென்மலாம் கிடையாது, இந்த ஜென்மத்தில் நீங்கள் பாவம் தான் செஞ்சுன்னு இருக்கீங்க. பாவம் என்பதே உங்களுடைய மனதை நீங்கள் ஓட்டிக்கொண்டு இருப்பது தான். வேறு எந்த பாவமும் நீங்கள் செய்யலை, வேறு யாரையும் நாசப்படுத்தலை, வேறு எதுவுமே. இதை தான் நீங்கள் செய்கிறீங்க. வாழ்க்கை துன்பமாயிடுது. நீங்களே பாருங்களேன், வேறு என்ன நீங்கள் பெருசாக மற்றவங்களுக்கு போய் துன்பத்தை செய்திடுறீங்க? இல்லை ஒரு 10 துப்பாக்கி வச்சு டெய்லி ஒருத்தனை சாவடிக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. சும்மா சாப்பிட்டு வீட்டில் இருந்தாலே எதனா ஒரு பிரச்சனை வருது. ஏன் வருதுன்னா இந்த மன ஓட்டத்தை ஓட்டி 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 தீர்ப்பு எழுதி இந்த சாதாரணமாக இதை தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு வாழ்க்கை துன்பமாக இருக்குது. எதுவும் கிடைக்க மாட்டுது, பொருள் கிடைக்க மாட்டுது, எதுவும் சிக்க மாட்டுது, இந்த உலகம் கையில் சிக்க மாட்டுது, மனிதர்கள் இசைய மாட்டுறாங்க, மனிதர்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க, ஐம்பூதங்கள் நம்மளுக்கு உதவ மாட்டுது, வெயில் ஒத்துக்க மாட்டுது, சளி பிடிக்குது, எல்லாம் பண்ணுது. ஏன் இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் கொஞ்சமாச்சு ரியலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எதுவுமே உங்களுக்கு பயன் அளிக்காது. நான் நிறைய சாமியார்கிட்டலாம் போனதில்லை, யாரையும் போய் பார்த்ததும் கிடையாது. நான் செய்தது இது மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த அந்த மாதிரியான எந்த பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. முதல்ல நீங்கள் இதை பண்ணணும். இல்லைனா அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்ய சொல்கிறாங்க, எதுவுமே உங்களுக்கு புரியாமையே நீங்கள் ரியாக்ட் பண்ணினே இருப்பீங்க எல்லாத்துக்கும். சோம்பேறித்தனம் என்பது உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு சிதைத்து அதை ஆசையாக மாற்றி அந்த செயலை செய்யறதுக்கு அவசரப்படுறீங்கல்ல, அது பேர் தான் சோம்பேறித்தனம். இந்த வெளியில் சும்மா இருக்கிறதுன்றது அவனுக்கு இறைவன் கைவிட்டான்னு அர்த்தம். அவனால் உடல் வழியாகவும் எந்த வேலையும் செய்ய முடியாது, மன ரீதியாகவும் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவன் அப்படியே கிடக்க ஒரு பொருள் மாதிரி கிடப்பான். அவன் சோம்பேறி கிடையாது. சோம்பேறி கூட மாறிடுவான், சரியாயிடுவான். அதனால் இனிமேல் சோம்பேறினா அப்படியே உட்காந்துன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மனதை சிதைக்கிறவன் தான் சோம்பேறி. ஆசை அவசரத்தோடு இருக்கிறவன் தான் சோம்பேறி. நீங்கள் ஆசை அவசரப்பட்டு என்ன காரியம் செய்யுங்க, அப்புறம் நீங்கள் தான் துன்பப்படணும். அவன் தான் சோம்பேறி. துன்பத்திற்கு உள்ளானவன் தான் சோம்பேறியை தவிர எதுவுமே செய்யாமல் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்கிறவன் ஒரு பொருள். அவனுக்கு என்ன நடக்குன்னே தெரில. அவன் ஒரு சுயநினைவில்லாத ஒரு ஆள், அவ்வளோதான், தூங்குற மாதிரி. அது சோம்பேறித்தனமே கிடையாது. சோம்பேறித்தனம் சரியாயிடும். புரியுதுங்களா? அதனால் 2 திருக்குறள் இருக்குது, அதை நாளைக்கு பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நீங்களாவே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்களை உற்று நோக்கி பாருங்கள். சரியாக இருந்தால் எடுத்துங்க, சரியாக இல்லை அப்படின்னாலும் விட்டுருங்க. வேறு என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? செய்யுங்க. இதை தயவுசெய்து செய்து பாருங்கள். நீங்கள் பெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்வில் நிகழ்த்துறதுக்கு இது ஒரு அடிப்படையான விஷயம். இல்லை அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக காலையில் எழுந்துக்கிறீங்க, மனதை ஓட்டுறீங்க, தீர்ப்போடு வாழ்கிறீங்க, நாசமாயிடுறீங்க. மனதை ஓட்டுறீங்க, தீர்ப்போடு இயங்குறீங்க, ஏதோ பேசுகிறீங்க, என்ன உங்களை பற்றி உயர்வான கருத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னு இந்த கடவுள் காமிச்சினே இருக்கிறான். நீ அந்த மாதிரி ஆள் இல்லைப்பா, நீ ஒரு டம்மின்னு எல்லாம் உங்களை யாரும் மதிக்க மாட்டான், எதுவும் பேசணும், உங்ககிட்ட கலந்து யோசிக்க மாட்டான். சாதாரணமாக உங்களை செருப்பு மாதிரி வச்சுன்னு இருப்பாங்க. அப்போவே உங்களுக்கு தெரியணும், நம்ம உயர்வான ஆள்லாம் இந்த சூழலே நம்மளை உயர்த்திடும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா, பெரிய ஆளாக அதுவாகவே மாற்றும். நீங்கள் பெரிய ஆளாக இல்லையான்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க நீங்களே பார்த்துங்க. ஆனால் நீங்கள் உயர்வான கருத்துக்களை உங்களை வச்சுன்னு அவன் என்னை மதிக்கணும்னு வாழ்ந்து உங்களோட எண்ண ஓட்டங்களோட இணைந்து வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுங்க. எழுந்துக்கிறீங்க, மன ஓட்டத்தோடு இருக்கிறீங்க, தீர்ப்பு எழுதுறீங்க, வாழ்கிறீங்க, நாசமாகிறீங்க. எழுந்துக்கிறீங்க, மன ஓட்டத்தோடு இருக்கிறீங்க, தீர்ப்பு எழுதுறீங்க, நாசமாகிறீங்க. வெறும் மன ஓட்டமும் உங்களுடைய தீர்ப்பும் உங்களுடைய இறந்த கால வாழ்வும் தான் உங்களோட துன்பத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டுக்கு காரணமே தவிர நீங்கள் வேறு எந்த தப்புமே பண்ணலையே. உங்களுக்கே தெரில, வேறு எந்த தப்பும் நீங்கள் பண்ணலையே, யாரையுமே நாசம் பண்ணலையே. நீங்கள் அதிகப்படியான பேச்சு, வீட்டில் இருக்கிறவங்களை சிதைக்கிறது, மற்றவங்களுக்கு மனதை வலிக்கிற மாதிரி பேசுறது, மன துன்பத்தை தர்றது, இதை மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க. மற்றவங்களுக்கு மன வலி ஏற்படுற மாதிரி பேசுகிறீங்கல்ல, உங்களை நாசம் செய்து விடும். நான் அந்த மாதிரி நிறைய ஆயிருக்கு, அதான் சொல்கிறேன்.
வீட்டில் நம்ம மனைவி, மக்கள், குழந்தைங்க, அம்மா அப்பாலாம் இருக்காங்க. இவங்களாம் நாசமாக பேசியிருக்கேன் நான். அதனால பெரும் துன்பத்தையும் அடைஞ்சிருக்கேன். அதனால சொல்கிறேன், மன வலி தரக்கூடிய விஷயங்களை நம்ம செய்கிறோம், மனதை ஓட்டுறோம், நம்மளை பெருமையாக நினச்சிக்கிறோம், இறந்த கால வாழ்வில் வாழ்கிறோம். இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் இருக்கிற துன்பத்திற்கு காரணமே தவிர, அவன் காரணம், இவன் காரணம், எங்கள் அண்ணன் காரணம், எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டேன். எல்லாருமே ஏமாற்றுவாங்க உங்களை இப்படிலாம் இருந்தீங்கன்னா. இந்த பிரபஞ்சம் சரியாக வேலை பார்க்கும் உங்ககிட்ட. உங்களை நாசம் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வழியோ அதெல்லாம் பண்ணிவிடும். உங்கள் கூடவே இருக்கிறவங்க உங்களை போட்டு தள்ளுவான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால் உங்கள் கூடவே இருக்கிறவங்க அதை செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் டெய்லி எழுந்துக்கிறீங்கல்ல, எழுந்து தூங்குற வரைக்கும் மனதை ஓட்டுறீங்க, அனுபவத்தில் வாழ்கிறீங்க, இறந்த காலத்தில் வாழ்கிறீங்க, இறந்த கால அனுபவங்கள்லாம் வச்சுன்னு தீர்ப்பு எழுதி உங்களை பெரும். இதுதான் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாசமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் அது மட்டும் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நாசமாகிடுச்சு, அவ்வளோதான். இதை சரி பண்ணிங்கன்னா சரியாயிடும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை உற்று நோக்க வேண்டும். உங்களை பார்க்கணும். சும்மா டெய்லி காலையில் எழுந்து உட்காந்து சும்மா உங்களுக்குள்ளே என்னவோ ஓடுது இல்லை, அதை பாருங்கள். கொஞ்சம் நேரம் பாருங்கள். அப்போ தான் வெளியிலையும் நீங்கள் எந்த விஷயங்கள் செய்யும்போதும் பார்ப்பீங்க. இது போர் அடிக்குது, இது எப்போ இதுலேருந்து நம்ம விடுதலை ஆகுது அப்படிலாம் நினைக்கிறீங்க. சாவர வரைக்கும் நீங்கள் செய்துனே இருந்தீங்கன்னா ஒரு நாள் விழிப்புணர்வுன்னு ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அது வந்துடும் உங்களுக்கு. அது வந்துருச்சுன்னா நீங்கள் கவனிக்க முயற்சி செய்ய வேணாம். நீங்கள் கவனிச்சுனே தான் இருப்பீங்க, எல்லாத்தையுமே கவனிச்சுனே தான் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் உடம்புலாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் கவனிச்சுனே இருப்பீங்க. எல்லாத்தையும் உங்களோட கவனத்துக்கு வரும். எதனா ஒரு நிழல் அசைஞ்சால் கூட, தொலைவாக ஒரு நிழல் அசையுது, ஏதோ ஒரு பூச்சி வருது, அப்படி இப்படின்னா எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். அது அந்த விழிப்புணர்வு நீங்கள் கவனிக்கும் போது வந்துடும். அப்போ நீங்கள் பேசுகிறத நீங்களே பார்க்க முடியும். புரியுது உங்களுக்கு? நீங்கள் அது வேற ஒன்று, அது எப்படி சொல்கிறது தெரியல. அது உங்ககிட்ட வரும், புரியுதுங்களா? அது வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த ஐம்பூதங்களும் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது உங்களுக்காக வேலை செய்யும். உங்களுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய விருப்பங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அதெல்லாம் வேலை செய்யாது. அதெல்லாம் இதை செய்யுங்க. கட்டாயமாக எல்லாருக்குமே வேலை பார்க்கும். நான் பாவி, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், அப்படி இப்படி, அதெல்லாம் அது கணக்கே கிடையாது. அது நினச்சா ஒரு நிமிஷத்தில் உங்கள் பாவங்கள் எல்லாத்தையும், பாவன்றதோட அது மாதிரிலாம் ஒன்று கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வச்சுன்னு ஒரு இமேஜினேஷன், செய்த தவறெல்லாம் மன்னிச்சிடும். அது மாதிரி மன்னிக்கிறதுக்கு யாருமே இங்கே கிடையாது. அது மட்டும் தான் மன்னிக்கும். அது மன்னிச்சதுனால தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். நம்ம செய்கிற தப்பெல்லாம் வேற ஒருத்தர் செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்டனை கொடுக்க தானே நினைக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அது சும்மா நம்மளுக்கு சோறு போட்டு வச்சுன்னு இருக்கு பாருங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு உங்களை உற்று நோக்கினீங்கன்னா, நீங்கள் இப்போ வெளியில் எந்த செயலையும் பணத்துக்காகவோ, வீட்டுக்காகவோ, வாழ்க்கைக்காகவோ செய்யாதீங்க. உங்களை கவனியுங்கள். வெளியில் எல்லாமே உங்களுக்காக மாறிடும். உண்மையாக மாறும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே எதை விருப்பமாக வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்காக நடக்கும். மனதை ஓட்டக்கூடாது, இறந்த காலத்தில் வாழக்கூடாது, பேசக்கூடாது நிறைய. உங்களுடைய மன ஆற்றலை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாத்தையுமே செய்ய வல்லது. இது 100% உண்மை. இப்படி தான் எல்லா விஷயமும் இயங்குது. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் இப்படி தான் கவர்ந்து இழுத்துக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டுது அது. ஆனால் இப்படி தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நம்ம வச்சுருக்க துன்பம் இருக்குல்ல, எல்லாமே அப்படி தான் வச்சுருக்கோம். நம்மளுக்கு ஏன் துன்பம் மட்டும் இருக்குது? இன்பம்லாம் நிறைய வரலாம்ல. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலாம்ல. ஏன் நடக்க மாட்டேன்? துன்பம் மட்டும் ஏன் நடக்குதுன்னா, உங்ககிட்ட நான் உங்களுக்கு ஓட்டவே தெரியாத ஏரோப்ளைன் கொடுத்தேன்னா, நீங்கள் ஏரோப்ளைனை ஓட்டின்னு போய் எங்கன்னா இடிச்சு நம்ம காலி தானே ஆகும். ஸ்டார்ட் பண்ணவே தெரியாதுல்ல. ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம், ஏதோ ஓட்டின்னு போனோம்னா அங்கங்கே இடிச்சு தானே ஓட்டுவோம். சைக்கிளே ஓட்ட தெரியாது, ஓட்ட சொன்னால் அப்படியே பெண்டாகி ஓட்டுவோம்ல. அதே மாதிரி தான் இது. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, எப்படி இந்த வாழ்வை வாழணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் ரொம்ப மோதல்களோட, துன்பத்தோட, சிரமத்தோட, எப்பயுமே நம்மளுக்கு கஷ்டம்தான். எது செய்தாலும் உருப்பட மாட்டுது. எது செய்தாலும் ஏன் உருப்பட மாட்டுதுன்னா, உங்களுடைய உள்ளுக்குள்ளே உங்களுக்கு உருவம் கொடுக்க தெரியல. அதனால தான் வெளியில் எதுவுமே உருவம் அடையாமல் உருப்படவே மாட்டுது. அந்த உருவம் அடையவே மாட்டுது. அது உங்களுடைய எண்ணங்கள் உருவம் அடையணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தெளிவான உருவம் வேணும். அதனால தான் வெளியில் உருப்படவே மாட்டுது எந்த காரியமும். நாளைக்கு இதை லேசாக புரிஞ்சுங்க. நாளைக்கு 2 திருக்குறள் பார்ப்போம். நான் பேசுனதெல்லாம் அப்படியே ஒத்துக்காதீங்க. நான் பேசுனதை அனலைஸ் பண்ணுங்கள்.
பிடிச்சா எத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. உங்களோட சாய்ஸு. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா மேம்படலாம், பண்ணலன்னா உங்கள் விருப்பம். அதனால் நல்லது. நாளைக்கு வாங்க. இறைவன் போதுமானவன்.